உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 ரூபாயும், விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல்ல பேசுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றதுங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம். இயற்கை சீற்றம் என்பது யாராலையும் தடுக்க முடியாது. இது இவங்க முன்கூட்டியே அதை சரியாக பிளான் பண்ணி அந்த கரைகளை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி நல்ல தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை தீட்டியிருந்தால் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காது. எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டாங்க. மறுபடியும் 2,000 கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு காணாது. அதனால இன்னைக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட் பாண்டிச்சேரி அவங்களே ஒரு ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபான்னு உடனே அறிவிச்சார் அந்த முதலமைச்சர். நம்ம நாடு பெரிய தமிழ்நாடு அவங்களோட பாண்டிச்சேரியோட. அதனால நிச்சயமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும். அதே போல விளை நிலங்கள்ல அத்தனை விவசாயிகள் பாதிச்சவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் 50,000, அதுக்கு மேல நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் இந்த அரசு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில மீண்டு வர முடியும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.